யமனின் வடக்கு பிரதேசத்தில் சவுதி அரேபியா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான பதிலடி தாக்குதல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட சவுதி அரேபிய சிப்பாய்களும் ரஃபா கிழக்கு பிரதேச சுரங்கப்பாதைகளில் இருந்து வெளியேறிய 5 பலஸ்தீனிய போராளிகளும் நடைபெற்ற சம்பவங்களும் இவை தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும் அதிரடியாக ஆரம்பிக்கப்பட்ட ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு சோதனைகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய முப்படைகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கண்காணிப்புகளை அதிகரித்திருக்கக்கூடிய ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் லெபனானிய அரசாங்கத்தினை அதிரடியாக மிரட்டிய ஈரானும் லெபனானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் வேடிக்கையான பதில்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான பதிலடிகளும் அமெரிக்க தூதர் டொம்பெராக்கினுடைய மிரட்டல்களும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களினால் பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கிணறுகள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறக்கப்பட போகும் ஆயிரக்கணக்கான யூதர்களும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பில்லியன் டாலர் நட்டமும் கடந்த வாரம் துபாயிலே நடைபெற்ற விமான கண்காட்சி நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய போர் விமானமான தேஜாஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்தியாவினுடைய தேஜாஸ் போர் விமானம் குறித்த கண்காட்சியில் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளன. அதிகளவான நாடுகள் தேஜாஸ் போர் விமானத்தினை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்களில் இருந்து முழுமையாக விலகியுள்ளார்கள். ஆர்மேனியா நாடானது இந்தியாவோடு 1.2 பில்லியன் டாலர்கள் அளவில் தேஜாஸ் போர் விமானத்தினை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் குறித்த விபத்துக்கு பிறகு ஆர்மேனியா குறித்த ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது. இதே போன்று அதிகளவான நாடுகள் தேஜாஸ் போர் விமான உற்பத்திகளில் இருந்தும் பின்வாங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தேஜாஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பல பில்லியன் டாலர் நட்டத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் குறித்த தேஜாஸ் போர் விமானத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராடர் கருவிகளும் இன்னும் ஏனைய ஏவியோனிக்ஸ் அமைப்புகளும் பொருத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்தே இந்தியா குறித்த போர் விமானத்தையும் உருவாக்கியுள்ளது. இதனாலேயே தற்போது குறித்த போர் விமான விபத்தானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பல பில்லியன் டாலர் நட்டத்தினை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த போர் விமான விபத்தானது இந்தியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஆயுத ஒப்பந்தங்களிலும் அதிகளவான தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூதர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் குடியமர்த்துவதற்கான மசோதாவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளது. அதாவது இந்தியாவினுடைய மிசோரம் மற்றும் மணிப்பூர் பிரதேசங்களிலே 7000க்கும் அதிகமான யூதர்கள் வாழ்கின்றார்கள். பினாய் மெனோஷ் என்கின்ற யூதர்களே அதிகமாக வாழ்கின்றார்கள். இவ்வாறு இந்தியாவின் குறித்த பிரதேசங்களிலே வாழக்கூடிய 7000க்கும் அதிகமான பினோய் மெனோஷா யூதர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் குடியமர்த்த போகின்றார்கள். இதற்கான அனுமதியையே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் வழங்கியுள்ளது. இதன் ஆரம்பமாக அடுத்த வருட முதல் பாதியில் 1200 யூதர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே குடியமர்த்தப்படுவார்கள் என்றும் இன்னும் 2-3 வருடங்களுக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய 7000க்கும் அதிகமான யூதர்களும் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் குடியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகள் அபகரிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களுடைய சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு பயிர்ச்செய்கை நிலங்கள் கைப்பற்றப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேற்றங்களை அமைத்து வருகின்றது. மேலும் இந்த சட்டவிரோத குடியேற்ற தலங்களில் தான் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட போகும் யூதர்களையும் குடியமர்த்த போகின்றார்கள். இதற்கான வேலை திட்டங்கள் தற்போது முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தானின் சுலைமானியா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் தளமான கொர்மோர் எண்ணெய் தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலானது சிறிய ட்ரோன் தாக்குதலாகவே கருதப்பட்டிருந்தது. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலினால் குறித்த எண்ணெய் தளத்திற்கு மிகப்பெரிய சேதங்களும் இழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு 11 மணியளவில் கொர்மோர்
கொர்மோர் எண்ணெய் தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு இந்த தாக்குதலில் கொர்மோர் எண்ணெய் தளத்தினுடைய மிகப்பெரிய பிரதேசங்கள் அனைத்தும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. எண்ணெய் கிணறுகள் முழுமையாக தீப்பற்றி எரிந்திருப்பதனால் சுற்றி வர இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கொர்மோர் எண்ணெய் தளமானது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் தளமாகும். குர்திஸ்தான் பிரதேசங்களுக்கு தேவையான 60% மின்சாரத்தினை இந்த எண்ணெய் தளத்திலிருந்தே உற்பத்தி செய்கின்றார்கள். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே குறித்த கொர்மோர் எண்ணெய் தளமானது முழுமையாக செயற்படுகின்றது. அதாவது குறித்த தாக்குதலானது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் குறித்த தாக்குதல் தொடர்பான எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. இருப்பினும் குறித்த தாக்குதலானது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களால் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தகுந்த பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக லெபனானிலே களமிறங்கியிருந்தார். இது தொடர்பாக நேற்றைய காணொளியிலும் சில முக்கியமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் தற்போது குறித்த விஜயம் தொடர்பான அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து எகிப்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மூலமாக லெபனானிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார்கள். மேலும் லெபனானிய அரசாங்கத்திற்கு 3 நிபந்தனைகளையும் விதித்துள்ளார்கள். லெபனான் முழுவதும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் முழுமையாக தயாராகிவிட்டது. அமெரிக்காவும் இதற்கான முழுமையான அனுமதியை வழங்கிவிட்டது. தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய இடையக மண்டலத்தினை பஃபர் ஜோன் பிரதேசத்தினை அமைப்பதற்கான எல்லாவிதமான அனுமதிகளையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழுமையாக வழங்கிவிட்டது. இதனால் நீங்கள் அவசரமாக இந்த 3 நிபந்தனைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானிய அரசாங்கத்திற்கான 3 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். இவ்வாறு லெபனானி அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் முதலாவது நிபந்தனை, லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அனைத்து விதமான ஆயுதங்களும் முழுமையாக கைப்பற்றப்பட வேண்டும். லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் லெபனானி அரசாங்கம் உச்ச அளவில் மேற்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் லெபனானி அரச இராணுவம் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டாவது ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து ஆயுதங்களையும் கைப்பற்றி நிராயுத பாணியாக்க வேண்டும். ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான உச்சளவிலான முடிவுகளை லெபனானிய அரசாங்கம் அவசரமாக எடுக்க வேண்டும். லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை முழுமையாக நீக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை படிப்படியாக பலவீனப்படுத்த வேண்டும். மேலும் இவ்வாறு படிப்படியாக பலவீனப்படுத்தியதற்கு பின்பு லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து ஆயுதங்களையும் நடுத்தர நீண்ட தூர ஏவுகணைகளையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும். லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவின் தலைமையிலே எகிப்தில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும். சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் எகிப்திலே இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட வேண்டும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட வேண்டும். இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு லெபனான் ஒரு பொழுதும் அச்சுறுத்தலாக இருக்காது என்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் எகிப்திலே வைத்து கைச்சாத்திடப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் மத்தியஸ்தர்களாக செயற்படுவார்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் கூட மேற்கொள்ளலாம் என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மூலமாக லெபனானிய அரசாங்கத்திற்கு 3 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு லெபனானிய அரசாங்கத்திற்கு வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் காலக்கெடுவை விதித்திருப்பதாகவும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹானும் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார். லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி லெபனானிய அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால், ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் அவசரமாக லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரியை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான தளபதியை நியமிக்குமாறும் சவுதி அரேபியா உச்சழுத்தங்களை லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்கி வருகின்றது. அதே போன்று லெபனானிய அரசாங்கத்தினால் மாத்திரம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க முடியாது. இதனால் லெபனானிய அரசாங்கம் அவசரமாக எகிப்திலே வைத்து இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட வேண்டும். இவ்வாறு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கு இஸ்ரேலிய இராணுவமே லெபனானிய அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும், இஸ்ரேலிய இராணுவத்தின் உதவியோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியும் என்றே சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் அவர்கள் திட்டங்களை வகுத்து காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், அடிமை சவுதி அரேபியாவை பொறுத்த வரையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்பதே அடிமை சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாடாகும். இதற்கமைவாகவே சவுதி அரேபியா லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வெலையாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவினுடைய இருப்பு லெபனானுக்கும் லெபனானிய மக்களுக்கும் மிக முக்கியமானதாகும். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய இருப்பானது லெபனானுக்கு தண்ணீர் மற்றும் ரொட்டியை விட மிக முக்கியமானதாகும். இதனை லெபனானிய அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை ஒரு பொழுதும் நிராயுதபாணியாக்கவே முடியாது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எப்போதும் லெபனானிய மக்களின் முதல் உரிமையாகவே இருக்கின்றார்கள் என ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வெலையாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஹிஸ்புல்லாஹ் நிராயுதபாணியாக்கப்படாமல் இருப்பதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் செய்ய வேண்டும் என்கின்ற முழுமையான அனுமதியையே ஈரானிய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் சரியான நேரத்தில் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவார்கள் என்றும் IRGC இராணுவம் அறிவித்திருந்தது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டையே ஈரானிய தரப்பினர் கொண்டுள்ளார்கள். மேலும் இதற்காக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குவதற்கும் ஈரான் தயாராகவே இருக்கின்றது. ஈரானிய உச்ச தலைவர் அலி அக்பர் வெலையாத்தி அவர்களுடைய கருத்துக்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு ஈரானினுடைய இந்த மிரட்டலான அறிவிப்புக்கு பிறகு லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானினுடைய உள் விவகாரங்களில் ஈரான் தலையிடாது என்கின்ற அவர்களுடைய உறுதிமொழிகளை நாங்கள் நம்பினோம். ஆனால் இந்த உறுதிமொழிகள் தற்போது போலியானவை என்று நிரூபணமாகிவிட்டன. லெபனானினுடைய உள் விவகாரங்களில் ஈரான் தொடர்ச்சியாக மூக்கை நுழைக்கின்றது. ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் எங்களுக்கு அறிவுரைகளை வழங்குகின்றார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கினால் நாங்கள் எவ்வாறான விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்கின்ற மிரட்டல்களையும் வெளியிடுகின்றார். லெபனானிலே தண்ணீரையும் ரொட்டியையும் விட எங்களுக்கு மிக முக்கியமானது லெபனானினுடைய இறையாண்மையாகும். லெபனானுக்குள்ளே முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் எங்களுக்கு இருக்க வேண்டும். லெபனானிய அரசாங்கத்தினுடைய முடிவுகள் மதிக்கப்பட வேண்டும். கோஷங்கள், சிந்தனைகள், எல்லை தாண்டிய ஆதிக்கங்கள் என்பனவற்றின் விளைவாகவே லெபனான் அதிகளவான இழப்புகளை சந்தித்துள்ளது. மேலும் இந்த சிந்தனைகளில் இருந்தும் கோஷங்களில் இருந்தும் நாங்கள் லெபனானிய நாட்டை பாதுகாக்க வேண்டும். எல்லை தாண்டிய ஆதிக்கத்திலிருந்து லெபனானை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். லெபனானினுடைய இறையாண்மையை நாங்கள் முழுமையாக பாதுகாக்க வேண்டும். லெபனானுக்கு தண்ணீரையும் ரொட்டியையும் விட இதுதான் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது என லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையில் லெபனானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த கருத்துக்கள் வேடிக்கையானதாகவே அமைந்துள்ளன. லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளையும் மேற்கொள்ளாமல் எங்களுக்கு லெபனானினுடைய இறையாண்மை தான் மிக முக்கியமானது என்று லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது வேடிக்கையான விடயமாகும்.
அத்தோடு லெபனானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கருத்துக்களுக்கு பிறகு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு பதில் வழங்கினார். நாங்கள் லெபனானிய விவகாரங்களில் தலையிடவில்லை. ஈரான் ஒரு பொழுதும் லெபனானிய உள் விவகாரங்களில் தலையிடாது. அதே நேரம் லெபனானுக்குள்ளே முடிவெடுக்கக்கூடிய அனைத்து விதமான உரிமைகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு காணப்படுகின்றது. லெபனானிய அரசை இராணுவமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினருமே முடிவெடுக்க முடியும். லெபனானிய உள் விவகாரங்களில் முடிவெடுப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் தகுதியும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு காணப்படுகின்றது. இதற்கமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். ஈரான் ஒரு பொழுதும் லெபனானை பலவீனப்படுத்தவில்லை. மேலும் லெபனானிய விவகாரங்களினால் ஈரான் பலவீனப்படுத்தப்படவும் இல்லை என்பதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்க தூதர் டொம்பெராக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களையும் முக்கியமான தளபதிகளையும் முக்கியமான புள்ளிகளையும் முழுமையாக அளித்து வருகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் உளவு தகவல்கள் கிடைக்க பெற்றதும் இஸ்ரேலிய இராணுவம் அவர்களை முழுமையாக அளித்து விடுகின்றது. இதே போன்று ஒரு வாரத்திற்கு 2-3 தலைவர்களை இஸ்ரேல் முழுமையாக அளிக்கும். லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு பின்வாங்கி வருகின்றது. இதனால் இஸ்ரேல் நினைத்ததை சாதிக்கும். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை இஸ்ரேலிய இராணுவம் எதனையும் நிறுத்தப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவை லெபனானிய களத்திலிருந்து முழுமையாக அளிக்கும் வரை அனைத்து தாக்குதல்களும் தொடரத்தான் போகின்றது என அமெரிக்க தூதர் டொம்பெராக் ஈரான் மற்றும் லெபனானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். எனவே தற்போது லெபனானினுடைய நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய வீரியமான பதிலடி தாக்குதல்களின் மூலமாகவே இவை எல்லாவற்றுக்குமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஈரான் அதன் அனைத்து திறன்களையும் உச்ச எச்சரிக்கையில் வைத்துள்ளது. நேற்றிரவு ஈரானினுடைய அதிகளவான பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு சோதனைகள் நடைபெற்றிருந்தன. குறிப்பாக அணுசக்தி தளங்களுக்கு அருகாமையில் உச்சளவிலான வான் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசங்கள் முழுவதும் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்குள்ளே படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து வருவதனாலும் ஈரானிய எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டதனாலும் ஈரான் அதனுடைய முப்படைகளையும் உச்ச எச்சரிக்கையில் வைத்துள்ளது. மேலும் ஈரானிய தலைவர்களுடைய தளபதிகளுடைய மிக முக்கியமான புள்ளிகளுடைய பாதுகாப்பையும் அதிகப்படுத்தியுள்ளது. 12 நாள் போரின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரானிய தலைவர்களும் தளபதிகளும் எவ்வாறு பாதுகாப்பான இடங்களில் இருந்து செயற்பட்டார்களோ அதே போன்றே தற்போது அதிகளவான ஈரானிய தளபதிகளும் தலைமைகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரான் அதனுடைய கண்காணிப்புகளை அதிகப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் களத்திலே இருக்கக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து யமனினுடைய வடக்கு பிரதேச எல்லை பகுதிகளில் சவுதி அரேபியா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த 3 வாரமாக யமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிகளவான படைகளை குவித்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுடைய தளங்களை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் வீரியமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் சவுதி அரேபியாவினுடைய 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வடக்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு 2 பிரதேசங்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். மேலும் தற்போது சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் பயந்து பின்வாங்கி இருப்பதனால் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் 3 பிரதேசங்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலே உச்ச அளவில் மழை பொழிந்து வருகின்றது. இதனால் வடக்கு காசாவினுடைய ஷேக் ரதுவான், அட்டாட்டா மற்றும் மத்திய காசாவினுடைய பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் அதிகளவான மழை வீழ்ச்சியின் காரணமாக கூடாரங்களில் தங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்தும் வருகின்றார்கள். அதிக மழை வீழ்ச்சி மற்றும் குளிரின் காரணமாக பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். குளிர்காலத்திலே பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் இல்லாமல் பலஸ்தீனிய குழந்தைகள் குளிரிலே உறைகின்றார்கள். கர்ப்பிணி தாய்
தாய்மார்களும் பெண்களும் அதிக மழையினாலும் குளிரினாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கின்றார்கள். காசா முழுவதும் இனிப்பு பண்டங்களும் சாக்லேட்டுகளுமே நிரம்பி வழிகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான எந்தவிதமான அத்தியாவசிய பொருட்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. மருந்து பொருட்களோ, குளிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளோ, சிறுவர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோ காசாவிற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் அடிமை மத்தியஸ்தர்களோ இவை பற்றி எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. அடுத்து காசாவினுடைய ரஃபா கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதையிலிருந்து 5 பலஸ்தீனிய போராளிகள் வெளியாகி இருப்பதாகவும், இந்த 5 பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இதிலே 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. நேற்று காலையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது. மேலும் இன்று காலையில் ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறியே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்தியஸ்தர்களும் இவை தொடர்பாக எந்தவிதமான கவனத்தையும் செலுத்தவில்லை. சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய எங்களுடைய போராளிகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இவை அனைத்தும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை குழி தோண்டி புதைக்கக்கூடிய விடயங்களாகும். மேலும் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய எங்களுடைய போராளிகள் அவர்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையும் அவர்களுக்கு இருக்கின்றது. இதனை மத்தியஸ்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் பாதுகாப்பாக சுரங்கப்பாதைகளில் இருந்து பாதுகாப்பாக காசாவின் மேற்கு பிரதேசத்தை வந்தடைய வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த அறிக்கையின் மூலமாக சுரங்கப்பாதையில் இருந்து வெளியேறிய பலஸ்தீனிய போராளிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும், பல பலஸ்தீனிய போராளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் உறுதியாகியுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.